ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பேங்க் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் கார்ன் சாண்ட்விச் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு அரை அளவுக்கு ஸ்வீட் கார்ன் உதுத்து எடுத்து வச்சுக்கலாம். 2 கேரட், ஒரு கேப்சிகம், ஒரு அரை வெங்காயம் இருந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆனியன் சாப்பரில் போட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேரட் மட்டும் ஆனால் துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன்லாம் நல்லா ஒன்றும் பாதியமாக நல்லா சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம உள்ள ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம அதுக்கு வந்துட்டு இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஜாஸ்தி எண்ணெய்லாம் வந்து தேவைப்படாது, சும்மா கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் போதும் இந்த காய் வதங்குற அளவுக்கு. ஸோ இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் கார்னை வந்து நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு பாதி வெந்து வரணும். ஸோ இப்போ பாருங்கள், கலர்லாம் மாறி இப்போ பாருங்கள், இந்த ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா பாதி வெந்து வந்துடுச்சு. அது கூட வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாதி வெங்காயம், அப்புறம் ஒரு சின்ன குடமிளகா, அதுக்கப்புறம் 2 துருவி வச்ச கேரட், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய் எல்லாமே வந்துட்டு நல்லா வெந்து வரணும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா பொருளை வந்து சேர்க்குறேன். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த காய்கறி அளவுக்கு ஃபுல் ப்ரெட் பேக்கெட் ஃபுல்லாக வந்துட்டு சாண்ட்விச் செய்யலாம். ஃபேமிலி ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுறலாம். இந்த ஸ்வீட் கார்ன்லேயே வந்துட்டு தண்ணி விடும். ஸோ நம்ம தண்ணியெலாம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றலாம் இல்லை, அந்த எண்ணெயிலே அப்படியே வெந்து வந்துருச்சு. ஸ்வீட் கார்ன், கேப்சிகம், கேரட் எல்லாமே வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸில் வந்து வெந்து வந்துடும். ஸோ சிம்மில் வச்சா போதும். இப்போ வந்துட்டு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு மயோனேஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து காயெல்லாம் வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த மயோனேஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்துச்சுனாலும் ப்ரெட்டை விட்டு வலிக்கிட்டு வந்துடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி 100 கிராம்ஸ் இதுக்கு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் வேணுன்னா பட்டர் சேர்த்து டோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கீ சேர்த்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். நான் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்து டோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரெட்டு நமக்கு தேவையான ப்ரெட்ஸ் எல்லாமே தனியாக டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது உங்கள்கிட்ட க்ரில் பேன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் க்ரில் பேனில் கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ப்ரெட்டில் ஒரு சைடு வந்துட்டு டொமேட்டோ சாஸ் வந்து போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு ப்ரெட் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃபில்லிங் இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டு அதையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம 2 ப்ரெட்டையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாண்ட்விச் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். இந்த சாண்ட்விச்சில் வந்துட்டு நம்ம காரம் அதிகமாக சேர்த்தலை, டேஸ்ட் வந்து ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சாண்ட்விச் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கார்ன் போட்டு செஞ்சுருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.